அத்தனை மணி வண்டிகள் மேத்தேக்கு கழிக்கும் வித்துலாமா தாப்பலாம் வாங்க. எப்படி சொல்லுவேன், இந்த உள்ள கலரு தக்காளி வெங்காயம் பச்சை மிளகாய் இதெல்லாம் கொத்தமல்லி சிக்கன் சாதம் அரிசி ஊற வச்சோம். ஓமலால் ஊற வச்சோம். இந்த பத்தலை மண்ணி புழக்கா வச்சிருக்கோம். மட்டும் தான் போகும். தேக்காய் இஞ்சி பூண்டு வச்சு வளர்த்து எண்ணெய் ஊற்றி கண்ணெண்ணெய் தேக்கெண்ணெய் ஊற்றி நல்லா வாசனை வெங்காயம் போட்டு வத்தப்பழம் போட்டு நல்லா வதக்கிடுவோம். நல்லா இஞ்சி பூண்டு நல்லா வதக்கிக்குவோம். தக்காளி போட்டு இதெல்லாம் போட்டு கொத்தமல்லி போட்டு நல்லா வதக்கி அரைச்சி உப்பு அளவாக போட்டு அரைச்சி தேக்காய் போடணும். தேக்காய் பாட்டுக்குள்ள அரைச்சி போல எவ்வளோ உப்பு போடலாம். தண்ணி அளவாக வைத்தா ஒரு கப்பு ஒரு கழிச்சி நின்று தண்ணி ஊற்றிக்கும். அந்த தண்ணி தண்ணி காய வச்சு ஊற்றணும். தண்ணி காய வச்சா நல்லா காய வச்சோம். ஒரு கழிச்சி ஒரு கப்பு ஊற்று கழிச்சி ஊற வச்சா போல் கழிச்சுங்க. கழிச்சி ஒரு கப்பு வச்சா ரெண்டு தச்சு விட்டோம். இன்னும் தண்ணி விட்டோம். வச்சு ஒன்று திண்ணி வச்சுக்குவோம். அழைச்சி முட்டா இப்போ வந்து வச்சு வைக்கிறோம். பொழக்கா அப்போ வளர்த்துட்டு விட்டோம். பார்த்தியா சூப்பரால நெய் தேக்கத்தூள் சூப்பர் சாப்பிட வாங்க. தேக்கத்தூள் ரொம்ப பிடிக்கும். பிடிக்கும்ல வாங்க சாப்பிடலாம். தேக்கத்தூள் என் மாமியாருக்கு கொடுத்து வாங்க. நல்லா சாப்பிடுவோம். என் மாமியாரி தேக்கத்தூள் கல்வி செய்வாங்க. வெண்டிக்கு செய்வாங்க. சாப்பிடலாம் வாங்க. இந்த தேக்கத்தூள் சீக்கிரம் கொடுத்து கைத்து நல்லா சாப்பிடும். சூப்பராக இருக்கும். சாப்பிடாமா வாங்க சாப்பிடலாம். அழுத்தி தயிர் ஊற வச்சிடும். அது பச்சை மிளகா வெங்காயம் உப்பு நல்லா பழுத்து வச்சிடும். நல்லா பழுத்த ஊற வச்சிடும். இந்த கொத்தமல்லி போலாம் நல்லா பழுத்து வச்சிடும். நல்லா பழுத்துட்டா நல்லா இருக்கும். தயிர் போடுறோம். தயிர் அளவால் போடுறோம். தயிர் நல்லா பழுத்துட்டா 10 நிமிஷம் ஊற தச்சு போடணும். நல்லா ஊற வச்சு நல்லா பழுத்துட்டா நகலை தேக்கத்தூள் களிக்குருவி தயிர்த்து தப்பாக நல்லா இருக்கும். என் மாமியார் சொன்னாங்க. முதலாளி தக்காளி நல்லா இருக்குது. தயிர் நல்லா அழுத்து குழம்புக்கும் எண்ணெய் ஊற்றி கண்ணெண்ணெய் ஊற்றி குச்சமாக தேங்காய் ஊற்றுவோம். இந்த வெங்காயம் போட்டு நல்லா வச்சுக்குவோம். மத்தம்பழம் போட்டு எப்பமா தேங்காய்த்தூள் களிக்கொம்பு கண்ணெண்ணெய் தேங்காய் ஊற்றும் குத்து மட்டும் வாந்துவோம். அது வெங்காயம் நல்லா வச்சா கல்பாலும் இஞ்சி போடுவோம். நல்லா வச்சுக்குவோம். தக்காளி போடுவோம். தக்காளி மட்டும் நல்லா வளர்த்திக்குவோம். அழுத்தி வத்தலை இந்த மண்ணி புழக்கா இது பஞ்செல்லாம் வருங்க அழுத்திச்சோம். அழுத்தி கழுவி ஊற்றிக்க போங்க. நல்லா வலிச்சுக்குவோம். நல்லா வலிச்சு நல்லா வச்சியா சிகப்பாக இருக்கா அழுத்தி உள்ளுக்குள்ள போடுவோம்.
உருளைக்கிழங்கு போடாமல் தான் நல்லா இருக்காது. உருளைக்கிழங்கு நல்லா ருசி வரும். அழுத்தி தேக்க போடணும். தேக்க போட்டால் போட்டு அளவணும். அழுத்தி கொத்தமல்லி போடுவோம். உப்பு அளவு போடுறோம். அவ்வளோதான். அப்போ தண்ணி அளவாக போடுவோம். ரொம்ப தண்ணி ஆகக்கூடாது, ரொம்ப கட்டியாகக்கூடாது. போடாமல் அளவாக கட்டாகும். அழுத்தி உப்பு வச்சுவோம். உப்பு வச்சுட்டா அவ்வளோதான். 2 வித்துட்டு 3 வித்து 4 வித்தலாம். அது வந்துட்டா அழுத்தி பார்த்தியா போடல் களி குழம்பு தீக்க களி குழம்பு போடல். எப்பவுமே வெள்ளிக்கிழமை தேக்கத்தூள் தீக்க களி குழம்பு ஊற்றி தயிர் ஊற்றிட்டா தக்காளி ஊற்றிட்டா போடணும். இது சாப்பாடு எங்கள் சொத்த கூட எங்கள் மாமியார் சொத்துக்கு சாப்பாடு எப்பவுமே தேக்கத்து கழிவும்பி சாமல் வச்சுப்பாங்க, சாப்பாங்க நல்லா செய்வாங்க. நல்லா சூப்பர். எனக்கு நானே நல்லா சாப்பிடுவீங்கள, எனக்கு போட்டு கொடுங்க. இங்க கை கம்பல் போட்டு கொடுங்க. எல்லாருமே சாப்பிடுவாங்க. தீக்க களி பண்ணி கைத்திரி நல்லா சாப்பிடுவாங்க. தலைமலை